அவன் பழனியில போய் மொட்டை அடிப்பான். இவனுங்க பழனிக்கே மொட்டை அடிச்சிருக்கானுங்க. 100 கோடி ரூபாய் சொத்தை வந்து ஆட்டை போடுறதுக்கு முயற்சி பண்ணிருக்கானுங்க. இந்த அறநிலைத்துறை அமைச்சரே சொல்லிருக்காரு, ஆமா ஃப்ராடு நடந்துச்சு, நாங்க அதிகாரியை டிஸ்மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிருக்காரு. இதுல இன்னும் கூடுதல் எக்ஸ்ட்ரா தகவலாட்டு என்ன சொல்றாருன்னா, போன 2025 செப்டம்பர்ல இது நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. நவம்பர்லயும் ஏதோ நடந்திருக்கு. அறநிலைத்துறையில இருந்து இவங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த இடம் கோவில் நிர்வாகத்துக்கு சொந்தமானது, இதை வந்து யாருக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு அரசாங்க சைட்ல இருந்து. மார்ச் 1ஆம் தேதியும் இந்த முயற்சி பண்ணிருக்கானுங்க. மார்ச்சோ ஏப்ரலோ அப்பவும் இங்க வந்து தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடாதுன்னு. ஆனா ஜூலை மாசம் சூப்பரா ஆட்டையை போட்டிருக்கானுங்க. இப்போ ஒரு அதிகாரியை தான் இவனுங்க வந்து நீக்கிருக்கானுங்க. அந்த சொத்து ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட பெயர் யாருடைய பெயர், அவர் யாரு, எந்த ஊரை சார்ந்தவர், இந்த ரூபாய் யாருக்கு போச்சு, பணமா போச்சா, செக்கா போச்சா, கோவில் சைட்ல இருந்து எவன் வந்து சாட்சிக்கு வந்தான் கையெழுத்து போடுறதுக்கு. இடத்த நான் விக்கிறேன்னாலே 2 சாட்சி தேவைப்படுது, வாங்குறவங்க சைட்ல இருந்தும் சாட்சி தேவைப்படுது. இவ்வளவு ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ண முடியும் இருக்கும்போது விக்க துணை போன பரதேசி யாரு, வாங்க முற்பட்ட அந்த மகான் யாரு, இவங்களுக்கு சாட்சியா இருந்த அந்த தூயவர்கள் யாரு அப்படின்னு இந்த தூயாட்சி பதில் சொல்றதுக்கு தெம்பு திராணி இதெல்லாம் இருந்துச்சுன்னா வாய திறப்பாரா சிஎம், இதுக்கு பதில் சொல்லுவாரா சிஎம்? இனி எவனாச்சும் இவர் யாரு, எங்க சேகர் பாபு ஐயாவ ஃப்ராடு, என்ன ஊழல் சக்தி, தீய சக்தின்னு சொன்னோம்னா செருப்பு பிய செருப்படி விழும் அப்படின்றதையும் சொல்லிடுங்க. ஒரு தாவேக்கார பயலுக்கு பேசுறதுக்கு தகுதி கிடையாது. இது வந்து பழனி மேட்டர் தாண்டியோ, மிச்சம் நிறைய மேட்டர்ஸ் எல்லாம் வரும். இன்னும் பேசுறதுக்கு 1000 சப்ஜெக்ட் வச்சிருக்கீங்க. நாசமத்து போறவீங்களா?